அதாவது பாஜக யாராவது எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்க ஊழல் குற்றவாளிகள், அவங்க நேர்மை இல்லாதவர்கள் என்று குற்றம் சாட்டுவாங்க. ஒருவேளை அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரங்கள்ல பாஜகவிற்கோ அல்லது கூட்டணி கட்சிக்கோ வந்துட்டா ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. என்ன டெக்னிக் வச்சிருக்காங்க? அந்த ஊழல் அரசியல்வாதிய பாஜகவுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வாஷிங் மிஷின்ல போட்டு அந்த ஊழல் கரையெல்லாம் இல்லாம பரிசுத்தமாக மாத்திடுவாங்க. அப்படி ஏற்கனவே இந்த அஜித் பவார பாஜக தன்னுடைய வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு ஊழல் இல்லாதவர் என்று ஒரு சான்றிதழோட தான் ஒரு கூட்டணி வச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிருக்காங்க. அவருடைய பையனுடைய ஒரு நிறுவனத்திற்கு இப்படி ஒரு முறைகேடாக ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு பெரிய நிலத்தை கொடுத்திருக்காங்க. அதுவும் ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள் இருக்கிற 2 பேர் முறைகேடாக 272 பத்திரங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊழலை யார் தட்டி கேட்பது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வழக்கமா ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பாஜக அடுத்தடுத்து ஊழலை செய்து கொண்டே இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேட்டில் மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற முழக்கத்தோட தான் செய்யறாங்க. சொல்றது பாரத் மாதா கி ஜே, ஆனா செய்யறது பாரத மாதாவிற்கு சொந்தமான நிலங்களை அடிமாட்டு விலைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு முறைகேடாக விற்பது. பாஜகவுடைய இரட்டை முகத்தை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். விரைவில் பாஜக ஆதரவோடு ஊழல் செய்திருக்கிற அஜித் பவார் அவருடைய மகன் சிறைக்கு செல்வது உறுதி.